அன்னை மரியாளை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு பேறுகால வேதனை என்பது ஞாபகம் வருகிறது. ஏனென்றால் எஸ்ஐயா இறைவாக்கினர் இவ்வாறு சொல்வார், பிள்ளை பெரும் முன்பே, அதாவது வேதனை வரும் முன்பே அவள் பிள்ளையை பெற்றாள், ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தாள். பேறுகால வேதனை அனுபவிக்கும் முன்பே குழந்தையை பெற்றாள் என்ற அந்த வார்த்தையானது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய பின்புலம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் குழந்தை பேரை அனுபவிக்கின்ற பொழுது அந்த வேதனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனால் மரியாளுக்கு அந்த வேதனை இல்லை. ஏனெனில் அன்னை மரியாள் ஜென்ம பாவமின்றி இந்த உலகத்திலே பிறந்தவர்கள். தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏவாள் செய்த பாவத்தின் காரணமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளை பேற்றினுடைய வலியை மிகுதியாக்குவேன். அப்படியெனில் இந்த பிள்ளை பேற்றின் வலி என்பது ஒரு தண்டனையாக இருந்தது. அன்னை மரியாளுக்கு இந்த தண்டனை இல்லை. காரணம், அவர்கள் பாவம் இல்லாதவர்கள். ஆக பாவம் இல்லாத இந்த அன்னை மரியாளை நாம் தேடி வருகின்ற பொழுது நாமும் புனிதர்களாக வாழ மாற அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார்கள். ஆக இந்த தியான இல்லத்திலும் ஜெபமாலை தோட்டத்திலும் வரக்கூடியவர்கள் புனிதத்தை பெற்று செல்லுகிறார்கள்.